Hello children, welcome back to my channel. Today we are going to see 3rd standard English term 2 unit 2 ல இருக்க The Great Cooking Contest. ஓகே, கிரேட் அப்படின்னா சிறந்த, குக்கிங் அப்படின்னா சமையல், கான்டெஸ்ட்னா போட்டி, சிறந்த சமையல் போட்டி நடைபெறுது. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டோரியில் யார் இந்த குக்கிங் கான்டெஸ்ட்டில் வின் பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். Gayatri was a cute girl. She liked to cook and make crafts. இந்த ஸ்டோரியில் வர அந்த கேர்ள் நேம் என்னன்னா காயத்ரி. இந்த காயத்ரி வந்து என்ன கேர்ளா? க்யூட்டான கேர்ள், ரொம்பவே அழகான பொண்ணாக இருப்பா. இவளுக்கு என்ன பிடிக்குமா? குக்கிங் அண்டு மேக்கிங் கிராஃப்ட். குக்கிங்னா சமையல், சமையல் செய்கிறதுக்கு இவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அண்டு கிராஃப்ட் அப்படின்னா கைவினை பொருட்கள். ஓகேங்களா? இதெல்லாம் செய்கிறதுக்கு இவருக்கு காயத்ரிக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? She helped in the kitchen, but she is not allowed near the stove. இவங்க காயத்ரி வந்து அவங்க அம்மா கூட கிச்சனில் ஹெல்ப் மட்டும்தான் பண்ணுவாங்களாம். பட் ஆனால் என்ன பண்ண மாட்டாங்களாம், ஸ்டவ் பக்கத்தில் அவங்க மம்மி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒய்? பிகாஸ் ஷீ இஸ் அ ஸ்மால் கேர்ள். இவ வந்து ரொம்ப சின்ன பொண்ணு. இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, இவ தான் காயத்ரி. இவ வந்து எப்படி இருக்கா? நம்மள மாதிரியே சின்ன பொண்ணாக இருக்கா. ஸோ சின்ன பொண்ணுங்களாம், சில்ட்ரன்ஸ்லாம் என்ன பண்ணக்கூடாது, குக்கிங்கிட்ட கிச்சனில் இருக்க ஸ்டவ் கேஸ் கிட்ட எல்லாம் போகக்கூடாது. ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்பவே டேஞ்சர். ஓகே, பெரியவங்களானதுக்கப்புறம் தான் அங்கே குக்கிங் பண்ண போகணும். ஓகே. One day, her school posted a note with the name The Great Cooking Contest. ஒரு நாள் அவங்க ஸ்கூலில் ஒரு நோட் போட்டிருந்தாங்க, ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது என்னன்னா, த கிரேட் குக்கிங் கான்டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட் வந்து அவங்க ஸ்கூலில் நடைபெறுது. ஓகேங்களா? இட் செட் த சில்ட்ரன் மஸ்ட் குக் வித்தவுட் ஃபயர். ஆல் இன் காயத்ரிஸ் கிளாஸ் டுக் பார்ட் இன் த கான்டெஸ்ட். ஆனால் அந்த குக்கிங் கான்டெஸ்ட் வந்து எப்படி தான் இருக்குமா, வித்தவுட் ஃபயர், நெருப்பு இல்லாமல் சமைக்கணும். அதுதான் இந்த போட்டி. ஓகேங்களா? அவங்க காயத்ரி கிளாஸில் இருக்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. She took her mom about the contest and asked her help. அவள் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறா, இந்த கான்டெஸ்ட்டை பற்றி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்கிறா. காயத்ரி செட், எ ஃப்ரூட் சாலட் வில் நாட் மேக் மீ வின். ஃப்ரூட் சாலட் செஞ்சால் என்னால் வின் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, மாம் செட், வை டோன்ட் யூ ட்ரை அவல் லட்டு. ஏன் நீ வந்து அவல் லட்டு செய்யக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இட் இஸ் ஈஸி அண்ட் டேஸ்டி. இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஷி லேர்ன் டு மேக் அவல் லட்டு. அப்புறம் அம்மாக்கிட்ட இருந்து அவல் லட்டு எப்படி மேக் பண்ணுறதுன்னு கற்றுக்குறா. ஷி வாஸ் ரெடி ஃபார் த கான்டெஸ்ட். அவள் வந்து அந்த கான்டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டா, அவல் லட்டு செய்ய கற்றுக்கிட்டா. ஆன் த டே ஆல் வர் பிஸி வித் பீலிங் அண்டு கட்டிங். அந்த டேயில் எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கட் பண்ணுறது, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, வெஜிடபிள்ஸ் உரிக்கிறதுல, இதில் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்காங்க. ஓகேங்களா? காயத்ரி டிட் நாட் பேனிக் அண்ட் டுக் ஹர் டைம் டு ஸ்டார்ட். ஆனால் காயத்ரி வந்து பேனிக் அப்படின்னு என்ன, பயப்படவே இல்லை. அவள் வந்து எதுவுமே பயப்படாமல் அந்த டைம்குள்ளார அந்த அந்த கான்டெஸ்ட்டை இவ கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டான். She took a cup of oil and soaked it in water. இவ வந்து அந்த கப்பில் வாட்டர் எடுத்து அந்த அவலை வந்து ஷோக்கட் அப்படின்னா ஊற வைக்கிறா, அவளை வந்து ஊற வைக்கிறா. தென் ஷீ ஆடட் நட்ஸ் அண்ட் ஹனி. நட்ஸ் அப்படின்னா பருப்பு, அண்ட் ஹனினா தேன், இது ரெண்டையும் ஆட் பண்ணுறா. ஷீ மிக்ஸ்டு தெம் வெல் அண்ட் ரோல் தெம் இன்டு 8 லட்டூஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 8 லட்டூஸை நல்லா ரோல் பண்ணி பிடிச்சிக்கிறான். ஓகே, த காயத்ரி நேம்ஸ் வாஸ் கால்டு. நெக்ஸ்ட்டு இதுகளுடைய மொத்தம் 8 லட்டு செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டா. அடுத்ததாக மைக்கில் வந்து காயத்ரி நேமை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஷி டுக் த அவல் லட்டு அண்ட் ரேன். அவளுடைய அவல் லட்டுவை எடுத்துக்கிட்டு ஓடுறா. க்ரஷ்
She fell down and her laddus got crushed. போய் டமால்னு என்ன பண்ணிட்டா விழுந்துட்டா. அவளுடைய லட்டுலாம் என்ன பண்ணிருச்சு க்ரஷ்டு அப்படின்னா நொறுங்கி போச்சு. இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா லட்டெல்லாம் என்ன பண்ணிருச்சு ரொம்பவே நொறுங்கி போய் கீழே விழுந்துருச்சான். ஷி வாஸ் சேட். ஷி டுக் இட் டு த ஸ்கூல் ஹெட். அவள் ரொம்பவே சோகமாக அதை எடுத்துட்டு அதை வந்து கீழே விழுந்ததை எடுத்துட்டு ஸ்கூல் ஹெட்னா ஹெட் மாஸ்டர் ஓகேங்களா பிரின்சிபல்னு சொல்லுவோம்ல அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். The head tasted the crushed laddus and said, "Your owl bundi is really tasty." இப்போ என்ன சொல்கிறாங்க அந்த ஸ்கூல் ஹெட்டுக்கிட்ட கொண்டு போய் அந்த அவல் லட்டை கொடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து அந்த நொறுங்கி போன லட்டு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு உன்னுடைய அவல் பூந்தி வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. லட்டுவாக இருந்தது அது நுணுங்கி போயிடுச்சுன்னா உடஞ்சி போயிடுச்சுன்னா எப்படி ஆகும் அது பூந்தி ஆயிரும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் அவல் பூந்தி அப்படின்னு அந்த ஹெட் மாஸ்டர் சொன்னார். த டைம் ஹேட் கம் டு நேம் த வின்னர். இப்போ வின்னர் அனௌன்ஸ் பண்ணுற டைம் வந்து வந்துருச்சு. த ஸ்கூல்ஸ் ஹெட் ஆன் த மைக் செட் த காயத்ரி ஆஃப் கிளாஸ் 3 இஸ் அ வின்னர். இந்த ஸ்கூல்ஸ் ஹெட்டு வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாரு காயத்ரி கிளாஸ் 3ல் இருக்க காயத்ரி தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. காயத்ரி வாஸ் வெரி ஹாப்பி. ஓகேங்களா. இப்போ வந்து அந்த அந்த குக்கிங் கான்டெஸ்ட்டோட வின்னர் யார் நம்மளுடைய காயத்ரி தான். ஓகே வந்து ரொம்பவே சந்தோஷம் அடைகிறான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.